சர்ச்சைக்குரிய தகவல்களை அம்பலப்படுத்திய செவ்வந்தி. ஒரே நாளில் 20,000 ரூபாவால் சரிந்த தங்கத்தின் விலை. சிங்கப்பூருக்கு தப்பியோடிய அர்ஜுன் மகேந்திரனின் புதிய புகைப்படம் வெளியானது. இசாரா செவ்வந்தி தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான இசாரா செவ்வந்தியை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தனர். போலீசாரின் இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. அண்மையில் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தியிடம் பல தரப்பிலிருந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் சமீபத்திய புகைப்படத்தை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வெளியிட்டுள்ளார். தற்போது சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தன்னை தொடர்பு கொண்டு புகைப்படத்தை பகிரங்கமாக பகிர அனுமதியளித்ததாக அந்த பத்திரிகையாளர் கூறினார். 2015ஆம் ஆண்டு மகேந்திரன் மத்திய வங்கி பத்திர மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். இது அரசுக்கு கணிசமான நிதி இழப்பை ஏற்படுத்தியது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் மத்திய வங்கி ஆளுநராக முதலில் நியமிக்கப்பட்ட மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறிய போது திருமணத்தில் கலந்து கொள்ள சிங்கப்பூர் சென்றுள்ளதாகவும் விரைவில் திரும்பி வருவார் என்றும் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் அதன் பின்னர் அவர் நாடு திரும்பவில்லை. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள மகேந்திரனை இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வருவதாக உறுதியளித்தார். இலங்கை அரசு அவரை மீண்டும் அழைத்து வர முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் சிங்கப்பூர் ஒப்படைப்பு கோரிக்கையை நிராகரித்ததால் மகேந்திரன் நாடு திரும்பவில்லை. இந்த மோசடி வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் மற்றும் கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் நிசாந்த சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றன. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். விசாரணையின் போது முன்னாள் காதலர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான ஒருவரின் மூலம் கெகல் பத்ர பத்மே எனப்படும் ஒருவரை அறிந்து கொண்டதாக கூறினார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமிந்து தில்சான் பியூமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள்ளென்று பத்மே தனக்கு கூறியதாக தெரிவித்த அவர் ஹெகல்பத்ர பத்மே உடனான நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்று விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில், அதாவது கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு தான் வெளிப்பெண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்கட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் 1.5 மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கொடவிலிருந்து மித்தனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருடப்பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு தங்கியிருந்த அவர் மே 6ஆம் தேதி, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர். அந்த காலத்தில் தான் எந்த ஒரு கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிப்பெண்ண வீட்டில் உள்ள உரிமையாளர், அவருடைய மருமகன் மற்றும் அல்கம போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. அத்துடன் தொடங்கொட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் மித்தனிய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட பெண் ஹரக்கட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் ஊழியரின் மனைவி என்று போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிசாந்த சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கையில் தங்கத்தின் விலையை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது 20,000 ரூபாவால் குறைந்துள்ளது. இன்று 18ஆம் தேதி காலை கொழும்பு தங்கச் சந்தையில் 22 கேரட் தங்கத்தின் ஒரு பவுன் விலை 3,60,800 ரூபாவாக குறைந்துள்ளது. நேற்று இதன் விலை 3,79,200 ரூபாவாக காணப்பட்டது. இதற்கிடையில் நேற்று 4,10,000 ரூபாவாக இருந்த 24 கேரட் தங்க சவரனின் விலை இன்று 3,90,000 ரூபாவாக குறைந்துள்ளது. கடந்த மாதம் முதல் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. உலகின் பல நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முன்னெடுத்த வர்த்தக வரியை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன.
இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை 70,000 ரூபாவால் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.